Abactive. This is Abisha. இன்னைக்கு வந்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஈஸியா வந்து பொட்டேட்டோ வச்சு எப்படி வந்து கறி கூட்டு பண்ணலாம் அப்படினு நாலு வெரைட்டியான ஃபுட் வந்து பொட்டேட்டோல வந்து ரெசிபி வந்து பண்ண போறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. நார்மலி வந்து பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். சோ எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம் வாங்க. நார்மலி வந்து பொட்டேட்டோ மட்டும் பண்ணாம அது கூடவே வந்து பாலக் சேர்த்து தான் நான் வந்து பண்றேன். நார்மலி வந்து நிறைய பேருக்கு என்ன அப்படினா பொட்டேட்டோ எல்லாம் சாப்பிட்ற டைம்ல வந்து அந்த டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வருது, நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பொட்டேட்டோ கூடாலே வந்து இந்த பாலுக்கையும் சேர்த்து நம்ம குழம்பு கறியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அது வந்து டைஜஷன் ப்ராப்ளம் சரியாயிடும். ஸோ நார்மலாக வந்து கீரை சாப்பிட்றதுனாலேயே டைஜஷன் ப்ராப்ளம் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரி இல்லையா? ஸோ அதனாலேயே நான் வந்து பொட்டேட்டோவில் வந்து பாலக் தான் சேர்க்குறேன். ஸோ பொட்டேட்டோ பாலக் வச்சு 4 விதமான ரெசிபி வந்து பண்ண போகிறேன். ஸோ இது 4மே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ வாங்க போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. முதல்ல வந்து பொட்டேட்டோ பாலக் வச்சு கறி பண்ணலாம். ஸோ அதுலேயே வந்து நான் 2 ரெசிபி பண்ணுறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 2க்குமே வந்து சேம் திங்ஸ் தான் தேவை. பட் அது பண்ணுற வெரைட்டி மட்டும்தான் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஒன்றில் வந்து மசாலா சேர்த்து பண்ணுறேன், இன்னொன்று வந்து மசாலா இல்லாமல் பண்ணுறது. ஸோ 2மே வந்து சூப்பர்வான ஒரு கறி, பொட்டேட்டோ பாலக் கறி. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து பாலக்கு கொடி பாருங்கள், சூப்பராக வந்து படந்துட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து வந்து நாம் வந்து இலையை பறிச்சிடலாமா? இவ்வளோ பாலக்கையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள், சூப்பர்பான ஒரு ஆர்கானிக் நம்ம பாலக் இலை. ஸோ இப்போ வந்து கறி பண்ண ஆரம்பிக்கலாம். பொட்டேட்டோ பாலக் கறிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாலக் தான், அதுவும் நம்மளோட கார்டன்லேருந்து எடுத்த பாலக். அப்புறமா வந்து பொட்டேட்டோ கட் பண்ணி வந்து நான் தண்ணியில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து நீங்கள் எந்த பச்சை மிளகா வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நம்மளோட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெஷல் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், இது வந்து நீள வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இது வந்து வதக்குறதுக்காக. அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு, இது வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ திங்ஸ் தான் நமக்கு தேவை. 2 கறிக்கும் தேவை இந்த திங்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த திங்ஸை வச்சு 2 கறியும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து இந்த பொட்டேட்டோவை வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். நல்லாவே மசிச்சு எடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். ஸோ குக்கரில் வந்து பொட்டேட்டோவையும் தேவைக்கு தண்ணி விட்டு உப்பையும் போட்டு வேக வைக்கலாம். பாலக்கை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாலக்கையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். குக்கரில் வந்து அந்த பொட்டேட்டோ வந்து வெந்துடுச்சு. எப்போவுமே வந்து குக்கரில் வந்து அந்த நம்ம பொட்டேட்டோ வந்து வெந்த பிறகு வந்து ஆனியன் வந்து வதக்க ஆரம்பிங்க. வதக்கின உடனே நம்ம கறி பண்ணுற மாதிரி இருக்கணும். பண்ண ஆரம்பிக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா வந்து வத்தல் மிளகு போட்டுடலாம். நான் வந்து வத்தல் மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன். ஏன்னா இதில் வந்து வேறு மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இது மசாலா இல்லாமல் இந்த பச்சை மிளகு தான், இல்லை இந்த வத்தல் மிளகு தான் இதுக்கு காரத்துக்கு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு.
தேவைக்கு உப்பையும் போட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து வதக்கி வைக்கக்கூடாது. வெங்காயம் வதக்கின உடனே நீங்கள் கறி வந்து பண்ண ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ நமக்கு தேவையில்லை. ஸோ முதல்ல வந்து பொட்டேட்டோ வேக வச்சிங்கன்னா திரும்ப வந்து இந்த ஆனியன் வதக்கின உடனே நமக்கு பண்ண ஆரம்பிக்கலாம். இது வதங்கட்டும், வதங்க விட்டுருங்க. பொட்டேட்டோ வந்து நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வந்து நல்லாவே மசிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எது வச்சு வேணாலும் மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொட்டேட்டோ வந்து நல்லாவே மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம முதல்ல மசாலா போடாத பொட்டேட்டோ பாலக்கறி பண்ணிடலாம். வெங்காயம், பச்சை மிளகு, இஞ்சி பூண்டு போட்டு நல்லாவே வதங்கிடுச்சு. இது வரைக்கும் வந்து 2 கறிக்கும் வந்து சேம் ப்ராசஸிங் தான். ஒன்று வந்து மசாலா போட்டு பண்ணுறது, இன்னொன்று மசாலா போடாமல் பண்ணுறது. ஸோ இதுலேருந்து வந்து நான் கொஞ்சம் வந்து மாற்றி வைக்கிறேன் இன்னொரு கறிக்காக. ஸோ இப்போ வெங்காயம், பச்சை மிளகுலாம் வதங்கிடுச்சுல, இதே ஸ்டேஜில் வந்து நம்ம பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணிடலாம். பொட்டேட்டோ வந்து போட்டதுக்கு பிறகு தேவைக்கு தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ வந்து தண்ணி லிக்விட் தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தேவைக்கு வந்து உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இது வந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சிடுச்சு. இதே ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பாலக்கை போட்டுடலாம். பாலக்கை போட்டு ரொம்பலாம் வேக வைக்க வேணாம், ஏன்னா பாலக் வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பர்பான பாலக் பொட்டேட்டோ கறி வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள், சூப்பர்பாக அந்த க்ரீனிஷ் அந்த சூப்பர்பாக அந்த கறிக்கு வந்து அழகு கொடுக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து சர்வ் பண்ணிடலாம். இது வந்து எல்லாத்துக்கூடையிலையுமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கூடையிலையும் வச்சு சாப்பிடலாம். எஸ்பெஷலி வந்து இது வந்து அப்பத்துக்கு கூடால சூப்பர் காம்பினேஷன். ஸோ எம்மியான செம்மையான பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கிற ஒரு க்ரீன் கலர் எல்லோ கலர் சேர்ந்த ஒரு காம்பினேஷனில் ஒரு கறி எப்படி இருக்கும், அப்படி சூப்பரான காம்பினேஷனில் நம்மளோட பாலக் பொட்டேட்டோ கறி வந்து ரெடியாக இருக்குது. இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் இட்லி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இட்லி கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது நார்மலி வந்து அந்த பூரி மசாலா மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த க்ரீன் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. நார்மலி வந்து இந்த மாதிரியான பொட்டேட்டோ இது பாலக்கு மசாலா இல்லாத கறியை எடுத்துருக்கேன்ல, ஸோ அந்த இது வந்து அப்பத்துக்கு கூட சூப்பரான காம்பினேஷன். நான் நார்மலி அப்போ பண்ணுறதா இருந்தால் இந்த கறி தான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து அப்போ பண்ணலை. ஸோ இது கூட இட்லி கூட சாப்பிட்டு பார்க்கலாமா? இட்லி கூட சூப்பரான காம்பினேஷன். இது வந்து நார்மலி பூரி மசாலா அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து பாலக் போட்டிருக்கோம், அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. நார்மலி வந்து இட்லிக்கு தினமும் வந்து தோசை இட்லிக்கு வந்து நார்மலி வந்து டெய்லி வந்து சட்னியா சாம்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான கறி வந்து பண்ணி கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. வந்து பாலக் பொட்டேட்டோ மசாலா கறிக்கு சேம் ப்ராசஸ் தான், சேம் திங்ஸ் தான். ஏன்னா அப்படின்னா முதல்ல வந்து அதே மாதிரி ஆனியன், அப்புறமா வந்து இஞ்சி வெளுத்துள்ளி, நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப காரசாரமாக இருக்கணும், இல்லை வந்து சாதத்துக்கூடலாம் வச்சு சாப்பிடணும்னா இதை பண்ணிக்கோங்க. வதங்கினதுக்கு பிறகு வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன், அப்புறமா கொஞ்சோண்டு குழம்பு மிளகாய் பொடி சேர்க்குறேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ பச்சை வாசனை போனதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்கோம்ல பொட்டேட்டோ, அதை வந்து போட்டுடலாம். பொட்டேட்டோ போட்டு தேவைக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க.
உங்களுக்கு சாதத்துக்கு கூடாலெல்லாம் சாப்பிடணும் கொஞ்சம் திக்காக வந்து எடுக்கணும் அப்படின்னா தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை வந்து இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரியெல்லாம் சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதே ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்து கொதிக்க விட்டுறலாம். கொதிக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கை வந்து போட்டு ஆஃப் பண்ணிடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிடலாமா? ஸோ சூப்பரான எம்மியான காரசாரமான பாலக் பொட்டேட்டோ கறி வந்து ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இப்போ வந்து நாம் இட்லி கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ பாலக் மசாலா கறி. இது வந்து இட்லி கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பரான காம்பினேஷன். இதுவும் சாதத்து கூட இல்லை எது கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். காரசாரமாக சூப்பரான ஒரு கறி பொட்டேட்டோ பாலக் கறி. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டேட்டோ பாலக்கையும் வச்சு கூட்டு தான் பண்ணுறேன். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாலக் வச்சு கூட்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே பொட்டேட்டோ ஜஸ்ட் ஃப்ரை பண்ணுற மாதிரி அதையும் ஒரு தனியாக கூட்டு மாதிரி பண்ணி எடுத்துடலாம். ஸோ வாங்க எப்படி அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ பாலக் கூட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அதுக்கு வந்து சூப்பர்பான க்ரீன் ஆர்கானிக் பாலக், நெக்ஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ, நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து நார்மலி எல்லா கூட்டில் எல்லா கறியிலையும் வந்து பச்சை மிளகா போடுறது வழக்கம். ஏன்னா என் வீட்டுக்காரருக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படியே போட்டு பழகிடுச்சு. அதுலேயும் எங்கள் ஊர் ஸ்பெஷல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பச்சை மிளகா போடுறது வழக்கம். ஸோ இவ்வளோ திங்ஸ் தான் தேவை. எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு வந்து போட்டுடலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா வத்தல் மிளகு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். போட்டு உப்பையும் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லாவே வதங்க விடுங்க. சிலருக்கு வந்து ரொம்ப வதங்குறது பிடிக்காது, சிலருக்கு வந்து ரொம்ப வதங்கி மசிஞ்சு வர்ற மாதிரி இருக்கிறது பிடிக்கும். ஸோ எப்படி வேணுமோ அப்படியே வேக விடுங்க. பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து மசாலா போட்டுடலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து காரத்துக்கு நாம் வந்து பாலக் சேர்க்குறதுனால காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் குழம்பு மசாலா தூள் போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து காரசாரமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் வந்து இன்னும் நம்ம பாலக் ஆட் பண்ணுறோம் இல்லை. ஸோ இப்படியே கூட நீங்கள் பண்ணி எடுத்து சாப்பிடலாம். இது வந்து ஒரு டைப்பு பொட்டேட்டோ கூட்டு. ஸோ பாலக் போடாமல் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டு வந்து ரெடி ஆகிடும். பொட்டேட்டோ கூட்டு, சும்மாவே பொட்டேட்டோ கூட்டு, பொட்டேட்டோ ஃப்ரைன்னு கூட சொல்லிக்கலாம், பொட்டேட்டோ மசாலான்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு ஏற்றாப்பில் நம்ம கொஞ்சம் சர்வ் பண்ணிவிட்டு பாலக் போடுறதுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கலாம். வெந்ததுக்கு அப்புறமா வந்து நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கை போட்டுடலாம். பாலக்கை போட்டு கிளறி விட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பாலக்கை வந்து ஜாஸ்தியாக வந்து வேக வைக்கக்கூடாது. இந்த சூட்லேயே வந்து அது வெந்துடும். நார்மலி கீரையெல்லாம் ரொம்ப வேக வச்சு அதோட சத்துக்கள் வந்து குறைஞ்சிரும். அதனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அந்த பாலக்கை போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த சூட்லேயே வந்து அது வெந்திருக்கு பாருங்களா, சூப்பராக இருக்குது. ஸோ சூப்பரான பொட்டேட்டோ பாலக் கூட்டு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாமா? வதக்கி எடுத்தது, இன்னொன்று வந்து பாலக் போட்ட கூட்டு. ஸோ பொட்டேட்டோ கூட்டு ப்ளஸ் பாலக் பொட்டேட்டோ கூட்டு ரெண்டுமே வந்து ரெடியாக இருக்குது.
ஸோ ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா. இது வந்து சாதத்துக்கு கூடால சூப்பரான காம்பினேஷன். இன்னொன்று வந்து நாம் வந்து சேமியாலாம் பண்ணுறோம்ல, அது கூடாலே வச்சு இது வந்து சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். அப்புறமா வந்து கர்ட் ரைஸ், எந்த வெரைட்டி ரைஸ் ஆனாலும் நீங்கள் வந்து வச்சு சாப்பிடலாம். சூப்பரான ஒரு காம்பினேஷன். சாப்பிட்டு பார்க்கலாமா. சூப்பராக இருக்குது. நார்மலி வந்து இந்த பொட்டேட்டோட அந்த பாலக்கோட அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப காரசாரமாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து நம்ம பாலக் சேர்க்குறோம்ல, அதனால இனிமேல் வந்து வெறுமனா இருக்கிற அந்த பொட்டேட்டோ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சாதான் சூப்பரான டேஸ்ட்ல தான் இருக்கும். இதுவுமே வந்து எல்லா விதமான ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன். நார்மலி நாங்கள் வந்து வீட்டில் வந்து இது வந்து சேமியா கூட வந்து வச்சு சாப்பிட்றதுக்காக பண்ணுவோம். சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இப்போ வந்து 4 விதமான கறி கூட்டு எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பொட்டேட்டோ பாலக் வச்சு. ஸோ பொட்டேட்டோ பாலக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ பாலக் கறி சூப்பரான எல்லோ கலரில் இருக்குது. அப்புறமா வந்து பொட்டேட்டோ பாலக் மசாலா கறி சூப்பராக அப்படியே ரெட்டிஷ் கலரில் தெரியுது. நெக்ஸ்ட் வந்து கூட்டு 2 விதமாக பண்ணியிருக்கோம். சும்மா பொட்டேட்டோ கூட்டு, அப்புறமா வந்து பொட்டேட்டோ பாலக் கூட்டு. ஸோ இந்த 4மே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கிச்சன்லேயே இந்த மாதிரி கூட்டுகள் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பை பாய்.